நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 585ல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் மாதிரி தாங்க காமிக்குது. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைமில் இதுவும் 610 இந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் அங்கே தாங்க சுற்றிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கில் இம்பேக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது 560க்கு முடிஞ்சிருக்குங்க. போஸ்ட் மார்க்கெட் வேல்யூ தான் 585. இப்போ ஒரு 550ல் ஓப்பன் ஆகலாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 550ல் ஓப்பன் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வல்டிலிட்டியாக இருக்குங்க. இன்ட்ராடே சப்போர்ட் அப்படிங்கிறதுங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 450 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. மார்க்கெட்டுக்கு 450 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வல்டிலிட்டியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே கொண்டு வருவோம். கீழே கொண்டு வந்துட்டுங்க மார்க்கெட் திரும்பிச்சுன்னா இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா நம்ம வந்து அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஸோ ஆப்ஷன் செல்லிங்கும் சரி, ஆப்ஷன் பையிங்கும் சரிங்க. இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே தாங்க. நம்ம ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் சொன்னோம்லங்க, இந்த 740. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. அதுவும் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தாங்க. இந்த ஒரு 350 நம்ம இந்த 350 டு இந்த 750ங்க 740ங்க இந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 500 கீ பாயிண்ட் சொன்னோம்லங்க, அதுக்கு மேலே தாங்க இருக்க வாய்ப்புகள் அதிகம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறங்க மார்க்கெட் செல்லிங் வந்துங்க இந்த ரேஞ்சில் வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா, ரிஜெக்ஷன் ஆகி திரும்பிச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி மேஜரான நம்ம கீ பாயிண்ட் பக்கத்தில் தாங்க இருக்குது. பேங்க் நிஃப்டி அதுதாங்க. ஸோ லைட்டாக செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்துட்டு திரும்பிச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் நீங்கள் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி நல்லா சப்போர்ட் ரேஞ்சில் தாங்க இருக்குது. இது மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,600 இருங்க. ஸோ இதுவும் அதே தாங்க. இன்னைக்கு எல்லாமே அதே மாதிரி தாங்க இருக்கும். மார்க்கெட் வந்து சின்னதாக செல்லிங் வந்துட்டுங்க, மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆகி திரும்ப பார்க்கும். அந்த சைடில் நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மிட் கேஃப் நமக்கு என்ட்ரி இருக்குங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனைங்க. நம்ம வந்து 700 புட்டை செல் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் வந்துருங்க. ஓஐ பார்த்துடலாங்க. ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா 24,500ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கானுங்க. 24,500 400ல் தான் ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சின்னதாக செல்லிங் வந்து அந்த 500ஓட புட் ஆப்ஷன் ஓஐ ஹண்ட் ஆகுங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 ரூபாய்க்கு பீக்கு வந்துச்சுனாங்க நம்ம பார்த்துக்கிட்டு அந்த டைமில் பார்த்து செல் பண்ணிக்கலாங்க. அதர்வைஸ் நல்ல ஒரு சேஃபாக வேணும் அப்படின்னா 400 போயிருங்க. அது ப்ரீமியம் 40 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. நம்ம ஆல்ரெடி 80 ரூபாய்க்கு செல் பண்ணி மறுபடியும் அது க்ளோஸ் பண்ணோம். காஸ்ட் டு காஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணோம். ஸோ அது இது வேண்டாங்க. ஸோ பார்த்துக்கிட்டு சொல்கிறேங்க. நான் வந்து மார்க்கெட் ஓப்பனிங்கை பார்த்துக்கிட்டு சொல்கிறேன். 500 நம்ம செல் பண்ணிக்கலாம். 500 ஒரு 100க்கு மேலே வருங்க. அப்போ பார்த்துக்கிட்டு நான் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நான் லைவுக்கு வரேன். லைவில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டுங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.